மோஸ்ட்லி கடையில இருக்கிற முட்டை மிட்டாயும், ஹோம் பேக்கர்ஸ் கிட்ட இருக்கிற முட்டை மிட்டாயும் வந்து சேமா இருக்காது. கண்டிப்பா அவங்ககிட்ட இருக்கிறது வந்து நல்லா பால்கோவா மாரி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். பட் ஹோம் பேக்கர்ஸ் கிட்ட வந்து லைட்டா ஹார்டா தான் இருக்கும். பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தா ரொம்ப சூப்பராவே இருக்கும். நெறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, "இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டா இருக்கு. ஆனா கடையில விக்கிற மாரி இல்லையே! இது வேற மாரி இருக்கே!" அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் நெறைய ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கவே இல்ல. லாஸ்ட்டா ஒரு கஸ்டமருக்கு அனுப்புனேன். அவங்களுமே கூட வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கு. பட் வந்து ஸ்ட்ரக்சர் மட்டும் லைட்டா ஹார்டா இருக்கு. நாங்க கடையில சாப்பிடுற மாரி முட்டை மிட்டாய் அந்த ஸ்ட்ரக்சர் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. நானும் நெறைய ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து ஃபைனலி வந்து ஒரு ரெசிபிய வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்ட்டா இல்ல. பட் ஓரளவுக்கு வந்து சாஃப்ட்டா இருக்கு. என்ன சொல்றது? அச்சசல் இந்த பால்கோவாவும், குலோப் ஜாமுனும் சேர்ந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சேம் டேஸ்ட்டு தான் இருக்கு. பார்க்கவே ரொம்ப ஜூஸியா சூப்பரா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் பார்க்குறப்ப நான் முட்டை மிட்டாய் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்ருக்கேன். சையத் முட்டை மிட்டாய் கூட. அதோட டேஸ்ட் கூட மேட்ச் ஆகுற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு.